இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசுரதி அம்மாவுக்கு. நண்பர்களே, ஜெயசுரதி அம்மாவை யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க தனியா இருக்காங்க, கணவனோட இல்ல, குடும்பத்தோட இல்ல, பணத்தை அபகரிச்சிட்டாங்க, சொத்தை அபகரிச்சாங்கன்னு சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம ஜெயசுரதி அம்மாவோட கணவர் சண்டை போட்டு போயிட்டாரு, அந்த அம்மா இடையில தனியா இருக்கேன் அனாதையாருன்னு சொல்லிச்சு. இதெல்லாம் எதுக்கு இந்த பிரச்சனை என்ன ஏது எல்லாம் சொன்னோம்ல. ஆனா இவங்க அதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, அதெல்லாம் வெளியே தெரியுத மாதிரி, உண்மையை வெளியே சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம பிரகன் இருக்காருல பையன் பிரகன் ஜெயசுரதி அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீடு தான் புது வீடு கிடையாது, அவங்க ஆல்ரெடி இருந்தாங்களா பழைய வீடு. அந்த பழைய வீட்டுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு. குழந்தை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு எப்பவும் போல அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க, ஒரு சண்டை இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப இதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அவருக்கு இதை விட எந்த சந்தோஷமும் கிடையாது. அவருக்கு ஏதோ ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமா. ஏன்னா ஒரு பெத்த தாய் தாப்பன் சேர்ந்து ஒன்னா இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அது போய் எல்லாருமே தாப்பா விட்டுட்டு போயிட்டாரு, எல்லாருமே மகன் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க, நம்ம சொத்தை அபகரிச்சு போயிட்டான்னு சொன்னாங்களே. இப்போ அப்பா கூட இருக்காருன்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்களா, எங்களுக்கும் எந்த சண்டையும் கிடையாது, நாங்க சந்தோஷமா தான் எங்க கணவர் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கியா மட்டும் இந்த கூட்டத்தில் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவர் பிரகன் வந்ததுனால ஏதோ அவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டோ, ஒருவேளை பிடிக்கலையோ இன்னும் தெரியல, அதனால அவங்கள ஆளை காணும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிரகனுக்கு ஒரு ஆசை இருக்கான். என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லட்சியமே அதுதானா. அவர் பாத்தீங்கன்னா இப்போ கூடிய விரைவில் ஒரு பெரிய பட்ஜெட்ல, மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ண போறாங்களாம். அதில் நடிக்கவும் போறாராம். அதுதான் அவரோட பெரிய கனவு லட்சியமா. பிரகன் அவர்களே, உங்களோட கனவு லட்சியம் கண்டிப்பா பெரிய அளவில் நீங்க வரணும், மேன்மை அடையணும். நீங்க பழைய மாதிரி அம்மா அப்பாவோட சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்க பிரிக்கியா தங்கச்சி அவங்க கண்டிப்பா அவங்க ஒன்னா சேரணும். நீங்க பழைய மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எல்லாரோட லட்சியம், கனவு, ஆசையும் அதுதான். நீங்க இந்த படம் நடிங்க, கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. உங்களோட வாழ்த்துக்கள். குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க, அம்மா பாத்துக்கோங்க, பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க. ரைட் நம்பர்லே, உங்களுக்கு பதிவு பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் நன்றி, வணக்கம்.